பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்கள் வச்சிருக்க போகுது? உண்மையை சொல்லணும்னா 2020லேருந்து 2023 வரைக்கும் நடந்த கொடுமைகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? சனி ராசிலேருந்து விலகிட்டாரு, ராசியை குரு பார்க்குறாரு. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக உங்களோட ராசிக்கே சுக்கிரன் வர்றாரு. என்னங்க வேணும்? உண்மையிலேயே கடந்த காலத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அத்தனையும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. எதெல்லாம் மறக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மறந்து தாண்டி வரக்கூடிய ஒரு அருமையான காலம். எங்கே விட்டீங்களோ அங்கேயே தொடங்கக்கூடிய அமைப்பு. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எழுந்து வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்க கஷ்டப்பட்டு சோம்பேறியாக இருந்து வந்த இளைஞர்களுக்கு கூட வேலையை பார்க்கலாம், என்ன எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படி இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு உத்வேகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட ஒரு கால அமைப்புன்னு சொல்லிடலாம். இதனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புத அமைப்பாக ராசியில் சுக்கிரன் வந்து அமரக்கூடிய அமோகமான மாதம்னு சொல்லிடலாம். மகர ராசிக்காரங்க எல்லாமே அடுத்த வருஷத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அடுத்த வருஷத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று அஸ்திவாரத்தை கொடுக்கணும்ல. இப்போ அந்த அஸ்திவாரத்தை ஃபவுண்டேஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2024. ராசியை குரு பார்க்குறாரு. ராசிநாதன் நீங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பலவீன அமைப்புனாலும் கூட திரும்ப ராசியில் 2 சுபர்கள் வலுத்து ராசியோடு இருக்கக்கூடிய அமைப்பு, லாபஸ்தானத்தில் புதன் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியங்கள் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். வேலை தொழில் அமைப்புகளில் நல்லது இருக்கும், கணவன் மனைவி உறவுகளில் நல்லது இருக்கும். வழக்கம் போல சொல்கிற விஷயம் தான், பழைய வாழ்க்கை சரியில்லையா, இப்போ அதை சரிப்படுத்திக்கிட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கக்கூடிய மனதும் உடலும் தயாராக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மாதம்னு சொல்லிடலாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, என் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன், நீங்கள் யார் என் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம்னு சொல்லிடலாம். ராசி ஒளியால் சுபருடைய தொடர்பில் வரும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நல்ல முடிவு எடுப்பீங்க. ராசி சனி ராகு மாதிரியான அமைப்புகள் வரும்பொழுது தப்பாக முடிவு எடுத்து சங்கடத்திலையும் அவமானத்திலையும் மாட்டிக்குவீங்க. இதுதான் ப்ரீவியஸில் நடந்தது. இப்போ சங்கடத்திலேருந்து வெளியில் வந்து ராசியை குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டு நல்ல அமைப்பு, நீங்களே பொலிவாக போகிறீங்க, உங்களை நீங்களே செல்ஃபை க்ரூம் பண்ணக்கூடியன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் நல்லது சொல்லிடலாமல் சுக்கிரன் ராசியில் வந்து உட்காந்துட்டாலே அழகுபடுத்தணுன்ற சில அமைப்புகள் வந்துடும். உங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிடலாம். லாபம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடலாம். தந்தை சார்ந்த அமைப்புகள்லேருந்து நல்லது வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். ஒரு 3-4 வாரமாக ஒரு எரிச்சலான மனநிலையில் செவ்வாய் ராசியை பார்த்ததால் இருந்தீங்கல்ல, அந்த அமைப்புகள் இப்போ இல்லாமல் போய் மனம் நிதானமாகவும் நல்ல அமைப்புகளில் சந்தோஷமா இருப்பீங்க. பதட்டம், கவலை, சோகம், இழப்பு அவ்வளவும் மறந்துட்டு நல்லது, சந்தோஷம், ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மையை அடையக்கூடிய அமைப்பு. வீடு வாகன அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. ஒரே ஒரு விஷயம், டிசம்பர் மாதம் உங்களை இடம் மாற்றுங்க. ஏன் இடம் மாற்றோன்னா அடுத்த வருஷத்தில் நல்லா இருக்கணும்ல. அது வேலை மாற்றமாக இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம், பொருளாதார மாற்றமாக இருக்கலாம், கணவனோ மனைவியோ மாற்ற அமைப்புகளாக இருக்கலாம். எந்த விதமான மாற்றமும் உங்களை பொருளாதாரத்தில் மேம்பாட்டை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த டிசம்பர் 2024 சகல வயதினர் மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். பருவ வயதில் இருக்கிறீங்க என்ன எப்படிங்க மாற்றோம்னா வேலை அமைப்புகளில் மாற்றும். மாணவராக இருக்கீங்கன்னா நல்ல கோர்ஸ் இங்கே படிக்க போகிறாங்க அங்கே படிக்க போகிறாங்கன்னு மாற்றும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்கள அதுலேருந்து மீட்டு வெளியில் ராசியை சுபர் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்குவீங்க. மனம் திடகாத்திரமா இருக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இருந்தோ நட்புல இருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளையவர்களாக இருக்கலாம், மத்திய வயதுகளாக இருக்கலாம், கணவன் மனைவி அமைப்பு உறவுகளில் இருக்கக்கூடிய 3வது நபராக இருக்கலாம். என் வாழ்க்கைக்கு யாரும் தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்புங்க. இடமாற்றம், வெளிநாடு வெளிமாநில அமைப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நிச்சயமா நல்ல பலன் இந்த மாதத்தில் சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமா வந்துடும். எல்லா வகையிலும் நல்ல அமைப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, அடுத்தடுத்த மாற்றங்கள் இருக்கு. எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த அமைப்புகள்லேருந்து முழுமையாக வெளியில வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 வரும். அதுக்கு மாதம் தாங்க இந்த மாதம். இந்த டிசம்பர் 2024 மகர ராசிக்காரங்களை நிச்சயமாக நல்லா வச்சிருக்க போது. 2025 நன்றாகவும் 26 ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசியில கண்டிப்பா மகர ராசி 2வது ராசினே